அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு டூரிசம் அவார்டு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விருதுகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன வகைகளில் இந்த சுற்றுலா விருதுகள் வழங்கப்படுகின்றது அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டிற்கான தமிழ்நாடு டூரிசம் அவார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுற்றுலா பயணிகள் பலதரப்பட்ட அனுபவங்களை பெறுவதற்கு பொழுதுபோக்கு, சாகச விளையாட்டுகள், நடனம், இசை திருவிழாக்கள், உணவு வகைகள், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் வணிகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றுடன் சுற்றுலாவின் தேவை கணிசமாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாவில் வெற்றியாளர்கள், பயண ஏற்பாட்டாளர்கள் மற்றும் புதிய உத்திகளை கையாள்பவர்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை சுற்றுலா விருதுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 4வது ஆண்டாக வழங்கப்படும் இவ்விருதுகள் ஆண்டுதோறும் உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்விருதுகள் சுற்றுலா தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும், மாநிலத்தில் பல்வேறு சுற்றுலா பங்குதாரர்களிடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவிக்கவும் வழிவகுக்கும். விருதுகளின் வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சுற்றுலா விருதுகள் என்னென்ன வகைகளில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 வகையான சுற்றுலா விருதுகள் வழங்கப்படுகின்றது. 17 வகைகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. முதலாவதாக தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் இன்பவுண்ட் டூர் ஆபரேட்டர். இரண்டாவது சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் டொமஸ்டிக் டூர் ஆபரேட்டர். மூன்றாவதாக சிறந்த பயண பங்குதாரர், பெஸ்ட் டிராவல் பார்ட்னர். நான்காவதாக சிறந்த விமான பங்குதாரர், பெஸ்ட் ஏர்லைன் பார்ட்னர். ஐந்தாவது சிறந்த தங்குமிடம், பெஸ்ட் அகாமடேஷன். ஆறாவது சிறந்த உணவகம், பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஏழாவது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டார் பர்ஃபார்மர். எட்டாவது சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், டூரிசம் ப்ரொமோஷன் அவார்டு, பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஒன்பதாவது சுத்தமான சுற்றுலா தலம், கிளீனஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷன். 10வது பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், பெஸ்ட் நிசி டூரிசம் ஆபரேட்டர். 11வது சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் கேம்பிங் சைட் ஆபரேட்டர். 12வது சிறந்த MICE சுற்றுலா அமைப்பாளர், பெஸ்ட் மீட்டிங் இன்சென்டிவ்ஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஆர்கனைசர். 13வது சமூக ஊடகங்களில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துபவர், பெஸ்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர். 14வது சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, பெஸ்ட் டூரிஸ்ட் கைட். 15வது தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா விளம்பரம், பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. 16வது சுற்றுலாவினை பிரபலப்படுத்தும் வகையில் சிறப்பாக விளம்பரப்படுத்துதல், பெஸ்ட் டூரிசம் ப்ரமோஷன் பப்ளிசிட்டி மெட்டீரியல். 17வது சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம், பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த 17 வகைகளில் சுற்றுலா விருதுகள் வழங்கப்படுகின்றது. விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு சுற்றுலா துறையால் உலக சுகாதார தினத்தன்று விருதுகள் வழங்கப்படும். விருதுகளுக்கான விண்ணப்பத்தினை www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் உள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சுற்றுலா ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குநர் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கப்படும் இந்த சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tntourismawards.com இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு டூரிசம் அவார்டு பற்றிய விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேட்ஸ் டு ரிமெம்பர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 21 ஜூலை 2025. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15 செப்டம்பர் 2025. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த சுற்றுலா விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த சுற்றுலா விருதுகளானது அக்டோபர் மாதம் 2025 வழங்கப்பட இருக்கின்றது. விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்காக சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக அனைத்து விவரங்களையும் வாசித்து புரிந்து கொள்ளலாம். இங்க இந்த மெனுலேயே கொடுத்திருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, வின்னர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் இந்த சுற்றுலா விருதுகள் பெற்றவர்களுக்கான வின்னர் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 17 வகையான விருதுகளில் விருது பெற்றவர்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கைட்லைன்ஸ் எல்லாமே தெளிவாக இந்த
இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலே அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கேட்டகரி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த கேட்டகரி அப்படிங்கிற பேஜ்ல 17 வகையான விருது வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு தகுதியான வகையில் நீங்கள் செலக்ட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். பெஸ்ட் இன்ஃபண்ட் டூர் ஆபரேட்டர், பெஸ்ட் டொமஸ்டிக் டூர் ஆபரேட்டர், பெஸ்ட் டிராவல் பார்ட்னர், பெஸ்ட் ஏர்லைன் பார்ட்னர், பெஸ்ட் அகாமடேஷன் அந்த பிரிவில் பெஸ்ட் கிளாசிஃபைடு ஹோட்டல், பெஸ்ட் ஹெரிட்டேஜ் ஹோட்டல், பெஸ்ட் தீம் ஹோட்டல் ரிசார்ட், பெஸ்ட் பீச் ரிசார்ட், பெஸ்ட் பிளான்டேஷன் ரிசார்ட், பெஸ்ட் பட்ஜெட் ஹோட்டல், பெஸ்ட் ஹோம் ஸ்டே, அந்த மாதிரி 7 வகையான பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட், அதிலும் 5 வகையான பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பெஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் ட்ரெடிஷனல் குசின் ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் பேன் ஏசியன் ரெஸ்டாரண்ட். அடுத்ததாக தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டார் பர்ஃபார்மர், அதில் 2 வகை கொடுக்கப்பட்டுள்ளது. பெஸ்ட் ஹோட்டல் தமிழ்நாடு பிரீமியம் கேட்டகரி, பட்ஜெட் கேட்டகரி, பெஸ்ட் டிடிடிசி போட் ஹவுஸ். 8வதாக டூரிசம் ப்ரொமோஷன் அவார்ட், பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கிளீனஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷன், பெஸ்ட் நெசே டூரிசம் ஆபரேட்டர், அதில் 2 பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பெஸ்ட் அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் கேம்பிங் சைட் ஆபரேட்டர். இந்த மாதிரி 17 வகையான விருது வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களுக்கு தகுதியான விருது வகையில் நீங்கள் கிளிக் செய்து அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம், சிஏ சர்டிபிகேட், அந்த மாதிரி 2 ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இது இரண்டையுமே நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து அதில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே பூர்த்தி செய்து இந்த விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த விருது வகையில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். எந்த விருதுக்காக நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த விருது வகை ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. அப்ளிகன்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளிகன்ட் டீடைல்ஸ்ல நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோடு. அதன் பிறகு அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய விருதிற்கு ஏற்றவாறு இந்த விண்ணப்ப படிவத்தில் தகவல்கள் எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்க. அட்டாச்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் போட்டோ ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ல 1 MB இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் த கம்பெனி, ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபினான்சியல் இயர், அந்த மாதிரி உங்களது விருதுக்கு தகுதியான விவரங்கள் எல்லாமே இதில் கேட்கப்பட்டிருக்கும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி ப்ரொசீட் பண்ணி உங்க விண்ணப்பத்தை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆகவே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கப்படுகின்ற இந்த சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து விருது பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.